பாருங்க மிஸ்டர் சத்தியமூர்த்தி, நல்லா பாருங்க. மாமா குளிச்சாச்சா? நீ எதுக்கு டவல வச்சு நின்னுட்டு இருக்க? போ போய் குளிச்சிட்டு வா. ஹலோ, அங்க என்ன நடக்குதுன்னு பாக்க சொன்னேன். அவர் யார் கூட பேசிட்டு இருக்காருன்னு பாருங்க. மல்லி கூட ஏன் பேசினா என்ன? ஏங்க, அவங்க பழைய காதலி. இருக்கட்டும். உங்களுக்கு அப்படியே கோபமா வரல? என்னடா பேசுறா இவ? இத காமிக்கதான் கூட்டிட்டு வந்தியா? இல்ல இல்ல, உங்களுக்கு கோபம் வருது, ஆனா அத உள்ளுக்குள்ளேயே மறைக்கிறீங்க. கரெக்டா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியுதுங்க. ஏன் இப்படி பேசுற? மாமா அப்படி என்ன பேசிட்டு போறாங்க? நல்லா இருக்கியாப்பா? மதுரையில எங்க வீடு, வியாபாரம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, அங்க பருப்பு விலை என்ன, இதெல்லாம் தான் கேட்டுட்டு இருப்பாங்க. இதுல எனக்கு கோவம் வரையாக்கும். ஐயோ, பருப்பு விலையா? அனி சூப்பர் அனி. அண்ணனை பத்தி கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. உங்க அண்ணன் இடத்துல நீங்க இருந்ததுனால இப்படிதான்டா. இதுக்கு என்ன தரன்னு இழுத்துட்டு வர வந்தா ஆளை பாரு. ஏங்க, என்னடா அக்கா இப்படி பேசிட்டு போறாங்க? ஏண்டி தேவையா உனக்கு இந்த மொக்க? ஜீவா, நான் இந்த டவல் அங்க காய போடுற மாதிரி போய் 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வரவா? இவளே அவளே வாங்கின மொக்க பார்த்தாலும் திரும்ப போறியா? வாடி. அல்லி கிளம்பலாமா? போலாம்பா. வர மாப்ள. சரி வரந்தானோ? அப்பா, அங்க வந்தா அம்மா அழுதுகிட்டலாம் இருக்க மாட்டாங்கல்ல? ஏமா, நீ வீட்டுக்கு வந்தா நல்லா சாப்பிடுவேன், நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சிட்டு இருக்கா. ஓ, அப்ப வரேன். வரேன் தானோ? அங்கே இருந்துடாதியா, அப்பப்ப வாங்க. வரேன். வரேன் முல்ல. கதிரு, வரேன். டேய், முறைக்காதரா கதிரு. போலாம்பா. வர மாப்ள. வாங்க வரந்தானோ? வர பாத்து மாப்ள. போயிட்டு வாங்கப்பா. மாப்ள வர்றேன். வாங்க. அக்கா, கேரட் பொரியலும் முருங்கைக்காய் சாம்பாரும் ஓகேவா? சரி முல்ல. எனக்கு ஓகே. மாமா வாங்க உட்காருங்க. எதுக்கு உட்காரு பேசாம? இங்க உட்காருங்க. இங்க உட்காராது. மாமா வேலை முடிஞ்சிருச்சா? வேலையெல்லாம் முடிஞ்சதுதானா? இடமெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சா? ஆமா நீ நேத்தே முடிஞ்சிருக்க வேண்டியது. ராதியா மேடம் இன்னைக்குதான் வந்தாங்க, அதான் இன்னைக்கு வரை இழுத்துருச்சு. அவங்கள கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லப்பா, அவங்க வேலை இருக்குன்னு உடனே கிளம்பி போயிட்டாங்க. ஓ, சரி சரி. நிலத்தை யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க? இவள பாருங்களேன். என் பேர்ல தான். ஆமா இல்ல, இது நமக்கு தோணவே இல்லையே. அண்ணி பேர்ல பண்ணிருக்கலாமே. ஆமாண்ணே. டேய், நான் சும்மா சொன்னேன்டா, நீ வேற. இருடா, உடனே பொம்பளை பிள்ளை பேர்ல கூட மாத்தி எழுதிடுவா. சரி, இப்ப யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணீங்க? அண்ணே, இவ கேள்வி கேட்கறது விடவே மாட்டா. மீனா, எங்க 4 பேர் பேர்ல எழுதிருக்குப்பா. ஓ, சரி சரி மாமா. அது சரி, கண்ணன் காலேஜ் போயிட்டானா? ஆமா, ஏதோ காலேஜுக்கு லீவே போடாத மாதிரி வேலை முடிஞ்சோன்னு உடனே ஓடி போயிட்டான். சரி இருங்க, நான் வந்துடுறேன். தானே இந்த தானே இதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, பத்திரமா கொண்டு போய் உள்ள வை. சரிங்க மாமா, நல்லா எண்ணிட்டியல. ஒரு தடவைக்கு 10 தடவை எண்ணியாச்சு நீ.
ம். தானே நம்ம வாங்கின இடத்துல ஒரு கட்டடத்தை கட்டிட்டு வச்சுக்க, மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. மளிகை கடை வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். வேற ஏதாவது ஒண்ணு செய்யணும். தெரிஞ்ச தொழிலா இருக்கணும். அத பத்தி அப்புறம் யோசிக்கலாம். காசை கொண்டு போய் பத்திரமா வை. சரிங்க மாமா. ஆ, ஏன் முல்ல பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புடவை கடை வைக்கலாமா? ஜாலியா டெய்லி ஒரு புடவை கட்டிக்கலாம்ல? இந்த புள்ள பேச்ச பாரு. நமக்கு தெரிஞ்ச பிசினஸ் தான் ஆரம்பிக்கணும் மீனா. உங்களுக்கு தெரிஞ்சது மளிகை கடை மட்டும் தானே? அது தொடர்பா தானே ஆரம்பிக்கணும். எண்ணெய் கடை, இந்த ரைஸ் மில்லு, அரிசி கடை, இப்படித்தான் ஆரம்பிக்கணும். டேய், அப்படியே யோசிக்க கூடாது. கொஞ்சம் பெருசா ஒரு ஜுவல்லரி, ஒரு பேங்க், ஒரு பெட்ரோல் பங்க், இப்படி எதையாவது கட்டி விட்டுறணும். பாத்ரூம் கூட கட்டலாம். என்னங்க நக்கலா? நீங்க எப்பவும் அதைத்தானே சொல்லுவீங்க. ஆ, அதெல்லாம் நான் விட்டுட்டேங்க. அத பத்தி பேசுறதே விட்டுட்டேன். ம். பாத்தியா, ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம். அந்த பிசினஸ்க்கு புது புது ஐடியா எல்லாம் கொடுத்து அதை எப்படி பல மடங்கு பெருக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இவ என்ன யோசிக்கவே விடாம அழுதுட்டு இருக்கா. வரேண்டி, எப்ப பாரு அழுதுகிட்டு. இவ பெரிய பிசினஸ் மேக்னெட். ஜீவா, மீனா மட்டும் நம்ம வீட்டுல இல்லன்னு வச்சுக்க, நம்ம வீடே கலகலன்னு இருக்காதுடா. ஐஸ்வர்யா வரலையா? கண்ணை இன்னும் வரல. பாத்துட்டு நான் வந்துடுறேன். சரி, நான் நிக்கட்டுமா போட்டுமா? நீ போ, நான் கண்ணன் கூட வந்துக்கிறேன். கண்ணு இல்ல கண்ணு மாமா. ஏய்